ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா குக்கிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நம்ம சேனல் ஆல் இன் ஆல் அழகு ராஜா. நம்ம எல்லா சாப்டரையும் கவர் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்ச எல்லா சாப்டரையும் கவர் பண்ணுவோம். ஸோ அதனால இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குக்கிங் வீடியோ. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா சப்பாத்திக்கு நல்லா சாஃப்டான சப்பாத்தி பூரி. இதுக்கு எப்படி மாவு பிணையலாம். ஒரு சில ஹோட்டல்லயே சாப்பிடும்போது நிறைய ஹோட்டல்ல, ஒரு சில ஹோட்டல் மட்டும் இல்ல, நிறைய ஹோட்டல்ல பார்த்தோம் அப்படின்னா சப்பாத்திய இப்படின்னு உடைச்சோம்னா அப்படியே அப்பளம் மாதிரி நொறுங்கும். ஆனா அப்படி இல்லாம அப்படியே விளம்பரத்துல காட்டுற மாதிரி சாஃப்டான ஒரு சப்பாத்தி எப்படி போடலாம், அதுக்கு எப்படி மாவு பிணையணும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா சப்பாத்தி பூரிக்கு எப்படி மாவு பிணையிறது, சப்பாத்தி எப்படி சாஃப்டா வர்றது அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ அப்லோட் பண்றோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, உங்களுக்கு தேவையான அளவு மாவு எடுத்துக்கங்க. ஓகேங்களா? மாவு எடுத்துக்கிட்டு அதுல உப்பு கொஞ்சமா தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். சரிங்களா? உப்பு போட்டு ஒரு பெரட்டு பெரட்டிடணும். இப்படி பெரட்டிட்டு அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மாவு பிணைய ஆரம்பிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தணும். அந்த கரெக்டான அந்த பதத்துக்கு நம்ம கொண்டு வரணும். நிறைய தண்ணி போயிட்டாலும் கொல கொலன்னு போயிரும். சப்பாத்தியும் நல்லா இருக்காது, பூரியும் நல்லா இருக்காது. கிட்டத்தட்ட ரெண்டுக்கும் ஒரே பதத்துலதான் நாங்க பிணைஞ்சு போடுவோம். ஆனா பூரி நல்லா புஃப்னு, எல்லா பூரியுமே ஒண்ணு விடாம புஃப்னு வரும். அதே சமயம் சப்பாத்தியும் நல்லா வரும், ஃபுல்கா மாதிரியே எந்திரிக்கும் எங்க இதுல. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கரெக்டா அந்த பதம் வர வரைக்கும் நம்ம மாவு ரெடி பண்ணணும். வேற எதுவுமே மாவுக்குள்ள நம்ம போடணும்னு அவசியம் இல்லை. ஒரு சிலர் பழம், ரவை இது மாதிரி எல்லாம் போடுவாங்க. நாங்க எதுவுமே போட மாட்டோம். உப்பு, தண்ணி, எண்ணெய், இது மட்டும்தான். வேற எதுவுமே சேர்த்த மாட்டோம். மாவு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எண்ணெயெல்லாம் ஊற்றி பிசைஞ்சு நம்ம ஒரு 20 மினிட்ஸ் ஆவது ஊற விட்டுறணும். மாவு சப்பாத்தி நல்லா சாஃப்டா வர்றதுக்கு நம்ம அந்த மாவு பிணையறதுலதான் இருக்கு. ஓகேங்களா? இந்த மாவு பிணையறதுல தான் இருக்கா சப்பாத்தி எவ்வளவு சாஃப்டா வரும் அப்படிங்கிறது. கண்டிப்பா. அப்புறம் நம்ம தேய்க்கிறதுலயே இருக்கு. சப்பாத்திக்கு மாவு உருண்டை பிடிச்சி தேய்க்கும் போதும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு தேய்க்கணும். நல்லா சாஃப்டா தேய்ச்சு, ரொம்ப மெலிசா தேய்ச்சி எடுத்து போட்டோம்னா நல்லா வரும் சப்பாத்தி. ரொம்ப மெலிசா தேய்ச்சிருக்கணும் சப்பாத்திக்கு மாவு. ஆமா. இப்போ ஓரளவுக்கு எல்லா வரமாவையும் இந்த இதுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றி பிசையணும். வேற எதுவுமே போட தேவையில்லை. நம்ம எண்ணெய் ஊற்றி பிசையும் போது நமக்கு கையில எல்லாம் ஒட்டாம வந்துடும்.
இப்படி நல்லா பிசையணும். அவ்வளோ நம்ம பிசைய பிசைய நமக்கு கையே வலி எடுத்துக்கும். அந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சுக்கிட்டு இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி நம்ம அந்த பிசைஞ்சு கொண்டு வரணும். நீங்க என்ன யூஸ் பண்ணுவீங்க இதுக்கு மாவு பிணையறதுக்கு? நாங்க எங்க வீட்டுல எல்லாமே சுத்தமான கடலை எண்ணெய் தான். அதுவும் நாங்களே மில்லுல பருப்பு வாங்கி கொடுத்து எண்ணெய் ஆட்டி அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரீஃபைண்ட் ஆயிலோ இந்த மற்றபடி அந்த சன்ஃப்ளவர் ஆயில் இதெல்லாம் நாங்க எதுவும் வாங்குறது இல்லை. சுத்தமான கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பாத்தீங்களா மாவு எப்படி ஒட்டாம வருதுன்னு? பாத்திரத்துல இல்ல பாத்தீங்களா? இது தெரியாதவங்களுக்கு இந்த பதம் வந்ததுன்னா மாவு கரெக்டா இருக்குது அப்படிங்கறது எந்த பதத்தை நம்ம மத்தவங்க வச்சு செக் பண்ணா கரெக்டா இருக்கும்? அதுக்கு ஏதாவது ஒரு பதம் சொல்லுங்களேன். இந்த பதத்துல இப்படி இருந்ததுன்னா மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்படி அமுக்கும் போது அமுங்குது பாத்தீங்களா? இந்த பதம் தான். ஓ, நம்ம விரல் உள்ள போகுது பாத்தீங்களா? இந்த பதம். தண்ணி அதிகமா விட்டா ரொம்ப மொறுமொறுன்னு போயிடும். ஆமா. தண்ணி கம்மியா விட்டா கையெல்லாம் ஒட்ட ஆரம்பிச்சிரும். உங்களுக்கு கொல கொலன்னு தான் இருக்கும். தேய்க்கவும் முடியாது. சப்பாத்தி பூரி எதுவுமே பண்ண முடியாது. பிசு பிசுன்னு கையில ஒட்டும். தண்ணி அதிகமா போயிடுச்சுன்னா. தண்ணி கம்மியா விட்டு ரொம்ப கெட்டியமா இறுக்கமா இருக்கும். நம்மனால தேய்க்க முடியாது, அமுத்தவும் முடியாது. மாவு இப்படி இலக்கமா உங்களால இது ஹேண்டிலே பண்ண முடியாது. நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. பாத்தீங்களா நல்லா முந்துக்கு பாத்தீங்களா மாவு? அவ்வளவுதான், நம்ம மாவு பிசைஞ்சிட்டோம். பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. எதுலயும் ஒட்டுல, நல்லா இருக்கு. இப்படி அமுங்கணும், நல்லா அமுங்குது பாத்தீங்களா? அவ்வளவுதான். இப்படி பிணைஞ்சு இப்படி ரெடி பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் ஒரு 30 மினிட்ஸ் நீங்க ஊற விட்டுருங்க. அதுக்குள்ள பூரிக்கு குருமா ரெடி பண்ணிட்டு அப்புறம் நம்ம பூரியோ சப்பாத்தியோ தேய்ச்சிக்கலாம். அவ்வளவுதான். இப்ப நம்ம பிணைஞ்சு வச்ச மாவு இருக்கு இல்லையா, அதை நம்ம உருண்டை பிடிச்சிட்டு இப்ப சப்பாத்தி போட ரெடி பண்ணியிருக்கோம். சப்பாத்தி தேய்க்கும் போது நாங்க இங்க செல்ஃப்லயே தான் தேய்ச்சிக்குவோம், அடுப்புக்கு பக்கத்துலயே. அதுல வரமாவு செல்ஃபை தொடச்சிட்டு வரமாவு கொஞ்சம் போட்டுட்டு மாவுல இது மாதிரி வரமாவை ரோல் பண்ணிட்டு இப்ப தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த கட்டையிலையும் கொஞ்சம் வரமாவு தேய்ச்சிக்குவோம். இப்படி திருப்பி திருப்பி போட்டு தேய்க்கணும். நம்ம நல்லா இருக்கும் சப்பாத்தி. நல்லா மாவு பாத்தீங்களா, நல்லா சாஃப்டா இருக்கு. இப்படி நாலா பக்கமும் தேய்ச்சி விடணும். பாத்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. இதே சமயம் அடுப்பு பத்த வச்சு கல்லு சூடு பண்ணிக்கணும். ஒரு பக்கம் கல்லு சூடாயிட்டு இருக்கும். நம்ம இதை தேய்ச்சி எடுத்துருவோம். இப்ப தேய்ச்சாச்சு. இப்ப கல்லு சூடானதையும் நம்ம இதை போட்டு எடுத்துடலாம். கல்லு சூடானாதான் சப்பாத்தி நல்லா பஃப்னு எந்திரிச்சு வர்ற மாதிரி வரும். கொஞ்சம் லைட்டா அடிப்பக்கம் வேகிற மாதிரி தெரியும் போது நம்ம என்ன பண்ணணும்னா திருப்பி போடணும்.
இந்த மாதிரி சித்திக்கு ஒருக்கா நம்ம திருப்பி போட்டு போட்டு அந்த பதமா எடுக்கணும். ஓகேங்களா? இப்ப அடுத்த சப்பாத்தி போட்டோம். இந்த மாதிரி மெல்லிசா இருந்தாதான் சப்பாத்தி சாப்பிட முடியும். மொத்தமா இருந்தா வரட்டி மாதிரி இருக்கும். இப்ப திருப்பி போடுறோம். எந்திரிக்குது பாத்தீங்களா, அந்த பஃப்னு எந்திரிக்குது பாத்தீங்களா, அந்த ஸ்டேஜ் வர்றப்ப நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டு போட்டு பண்ணும்போது நல்லா பஃப்னு எந்திரிச்சு வரும். நல்லாவும் இருக்கும், நமக்கு சாஃப்டாவும் இருக்கும். இப்ப பாருங்க, நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்தாச்சு. இங்க பாருங்க எவ்வளவு சாஃப்டா பேப்பராட்ட இருக்கு. சரிங்களா? நல்லாவும் இருக்கும், ஹார்டாவோ அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஒரு கையில பிச்சு காட்டுங்க பாப்போம். ஓகே, ரொம்ப சூப்பரா நைஸா இருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பாப்போம். ஓகே, எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்ப பூரிக்கு நம்ம போடுறோம், பூரி போடுறோம். பாருங்க, இப்படி நல்லா அமுத்தி விடணும். அமுத்தினோம்னா நல்லா புஃப்னு வரும் பூரி. இதுக்கு நம்ம மாவுல ஒரு இன்கிரீடியன்ஸும் போடல. பாருங்க எப்படி வந்திருக்குன்னு. வெறும் உப்பு, எண்ணெய், தண்ணி, அவ்வளவுதான். திருப்பி போட்டோம்னா ஓகே. இப்ப புஃப்ங்கிற பூரி ரெடி. வாவ், சாஃப்டான சப்பாத்தி, புஃப்னு பூரி, எந்த ஒரு இன்கிரீடியன்டும் சேர்த்தாம நமக்கு ரூபினிஸ் கிச்சனோட ஓனர் ரூபினி, மிஸ்ஸஸ் ரூபினி செஞ்சு காமிச்சிருக்காங்க. அவங்களுக்கு தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.